ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் இல்லை, இது பெரிய டாபிக் தான். நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே இது நிறைய பேர் அடிக்கடி கடந்து வர ஒரு வார்த்தையாக இருக்கும். இது விவாதமாக கூட இருக்கும். ஏன்னா இந்த விவாதம் நம்ம பல பேர் விவாதிச்சிட்ருக்கோம். விதியா மதியா? இது நம்ம எப்போவுமே எப்படி எடுத்துப்போம்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விதி மேலே போட்டுருவோம். ஆனால் ஒன்றுத்தில் ஜெயிச்சு நான் பாருங்கள் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல என் அறிவால் சாதிச்சிட்டேன், இது என்னால் தான் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம மதிக்கு தீனி போட்டுருவோம். என் அறிவால் தான் நான் சாதித்தேன் அப்படின்னு. இது கரெக்டாக விதியா இல்லை மதியா? இது நான் ஒரு புத்தகத்தை படிக்க சொல்ல, ஒரு பக்கத்தை படிக்க சொல்ல, நான் ஒரு செகண்ட் அதிர்ந்து போன ஒரு நிமிடம். இது நம்ம அடிக்கடி நம்ம கேட்ட கதை தான். இருந்தாலும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ராமன் காட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அப்போ லக்ஷ்மண் ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கு ராமன் சொல்கிறாரு, விதியின் பிழை, இதற்கு என்னே வெகுளு. இது விதியோட பிழைப்பா, நீ எதுக்கு இதுக்கு கோவப்படுற, அமைதியாரு அப்படின்னு தம்பியை சாந்தப்படுத்துவார். நான் வெப்பனம் செல்வதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, என் வினைப்பயனாகிய விதியே காரணம். இது என்னோட விதி பயன்பா, நான் செஞ்ச கர்ம வினை ஏதோ என்னை தொடருது, இதுக்கு நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சாந்தப்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமன், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் போவாங்க. அது கம்பன் ஒரு அழகான காட்சி மூலம் அதை நமக்கு காட்சிப்படுத்துகிறாரு. நான் நிறைய ராமாயண கதை கேட்டிருக்கேங்க. ஆனால் இந்த பதிவை எனக்கு யாருமே சொன்னதே இல்லை. இது கம்பனோட கற்பனையா இல்லை அவர் நமக்கு புரிய வைக்கிற, மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இது ஏற்படுத்துந்தா? ஆனால் இதை நான் படிக்க சொல்ல நிஜமாகவே ஒரு செகண்ட் அதிர்ந்து போனேங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, ராமன் தம்பியோடும் தாரத்தோடும் கானகம் நோக்கி நடக்கிறாரு. அப்போ நம்ம பார்வைக்கு புலப்படாத வேற ஒன்று பார்த்திங்கன்னா, அவங்களோட முன்ன ஒருத்தரும் பின்னாடி ஒருத்தரும் நடக்கிறாங்களாம். அதாவது விதி அப்படின்றவன் முன்ன நடக்கிறானா, அறம் என்பவர் பின்னாடி நடக்கிறாராம். இது எப்படி இருக்குது பாருங்கள். விதி அவங்களுக்கு முன்னாடி நடக்குது, இவங்க 3 பேர் தான் போகிறாங்க. ஆனால் நீங்கள் யாருமே பார்க்க தவறிட்டீங்க. விதின்ற ஒன்று இந்த 3 பேருக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அது ஒரு நபராக கருதுகிறாரு கம்பன். விதின்ற ஒன்று முன்னாடி போயிட்டுருக்கு. மதி அப்படின்ற அறம்ன்ற ஒன்று பின்னாடி வந்துட்டுருக்கு. ஏன்னா ராமன் செஞ்ச அறம் அவரை தொடருது, விதியால் அவர் இழுக்கப்படுறாரு. எப்படி ஒரு குதிரையை தேரை இழுக்குதோ அந்த மாதிரி இழுத்துட்டு போகுது, அந்த மாதிரி ராமனை அந்த விதி இழுத்துட்டு போகுது. பின்னாடி அவரோட அறம் அவரை காத்துட்டே வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு 4 வரி அவங்க கொடுத்துருந்தாங்க. குழைக்கின்ற கவரி இன்றி, கொற்ற வெண்குடையும் இன்றி, இழைக்கின்ற விதி முன் செல்ல, தருமம் பின் இறங்கி ஏக, வெண்குடை நிழல் செய்ய, வெண் சாமரம் இருபுறமும் அசைய பவனி வந்த சக்கரவர்த்தி திருமகன் இன்னைக்கு குடையும் இல்லாமல் கவரியும் இல்லாமல் மர உரி தரித்தவனாக. ராமன் ஒரு ராஜா இல்லைங்களா, அவர் சாமரம் வீச ஒரு ராஜாவாக ரொம்ப பெருமையாக தேரில் போன அவர் இன்றைக்கி மர உரி தரித்து ஆரண்யம் நோக்கி நடக்கிறாரு, காட்டு நோக்கி நடக்கிறாரு. இது விதியோ ராமனுக்கு முன்னதாக செல்கிறது. இழுத்து செல்லும் குதிரை தேருக்கு முன்னால் தானே செல்லும். அதே போல ராமனை இழுத்து செல்லும் விதியும் அவனுக்கு முன்னதாக செல்கிறது. அவதார மூர்த்தியாக அறியப்படுபவனும் விதி வீசும் வலையிலிருந்து தப்பிவிட முடியாது என்பதை கம்பன் இங்கே குறித்து காட்டுகிறார். அவரை கூட அந்த விதி விடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுங்க. நீங்கள் இந்த கதையை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ராமனோட விதி அவர் இழுத்து செல்லுது, நாமெல்லாம் ஏமாற்றம், நம்ம ரொம்ப சாதாரணமான மக்கள். இது நான் படித்து இது எனக்கு நிஜமாகவே இது ஏற்கனவே இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ராமாயணம் பல விதமாக பல பேர் சொல்லியிருக்காங்க. இதை நான் கேட்டும்போது நான் அதிர்ந்து போன ஒரு நிமிடம். விதி நம்மளை இழுத்துட்டு போனாலும்
அறம் நம்மளை நமக்கு காப்பாற்றணுன்றத என்னதான் நம்ம அறிவு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் திறமை நாம இருந்தாலும் எது இருந்தாலும் அறத்தின் வழியே விதி என்ன நம்மளை செய்யல முடியுமோ இழுத்து அதை போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே செய்யணும். அதுபடி தான் நாம் நன்றி. போயிட்டுருக்கோம்.